பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து நாங்கள் இன்றைக்கு அந்த கொமனாசில் அந்த பிழையான அந்த முதலுதவிகள் வீட்டுகளில் நடக்குது, அதை பற்றி கொஞ்சம் கதைக்கலாம் வேண்டாம். நேற்று 2-3 கேஸ் வந்தது, அது சம்மந்தப்பட்டது. ஒன்று என்னன்னு சொன்னால், இப்போ இந்த சில டைம்களில் அந்த நம்ம சேல் கட்டுன்னு சொல்லுவோம், காலில் கட்டுவார அல்லது அந்த ஏதாவது பைசிக்கலில் போகல விழுந்து சும்மா ஒரு சின்ன ஒரு உரசெலும்பாங்க, உரசிட்டு ஒரு கிழமைக்கு முதல் நடந்திருக்கும், அல்லது ஏதாவது ஒரு முள்ளு கிழிச்ச ஒரு கிழமைக்கு முதல் நடந்திருக்கும். நடந்தது பிறகு என்ன செய்யணும்னா, இவங்க பெருசாக கேர்லெஸ் அடிப்பாங்க. சில டைமில் அவங்க டயபெட்டிக் அவங்க இருந்தா, சீனி வருத்தம் இருந்தால் ஒரு கிழமையை பிறகு அந்த தொலி காஞ்சிரும், அந்த மேல் தோல் காஞ்சிரும். ஆனால் உள்ளுக்கு சேல் கட்டும். அந்த கிருமி போன இடத்தால பழுக்க தொடங்கும். பழுத்து சேல் கட்டினோடனே இவங்க என்ன செய்யறேன்னு சொல்லிச்சுன்னா, அதில் சின்ன ஓட்டை மாதிரி கொண்டு சில டைமில் கனியை வைக்கிற வைத்தியம்லாம் நடந்து அது பிறகு சின்ன ஒரு ஓட்டை ஒன்று வருது. அந்த ஓட்டைக்குள்ளால நசிச்சு சீல எடுக்கிறது. இது கூடாது. அதாவது நாம ஒரு நார்மலா அந்த நசிச்சு நாம சீல எடுக்கிற டைம்ல நடக்கும் இருந்துச்சுன்னா, அந்த 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 சின்ன ஓட்டைகளால கொஞ்சம் வரும். மற்ற சீலை என்ன செய்யும்னா அந்த சைடுக்குள்ளே எல்லாம் போகும். அப்ப சைடுக்குள்ள போறட்டால அந்த வளர்ச்சிருக்கிற எல்லா டிஷ்யூவும் வந்து பழுதா போகும். அப்ப நம்ம என்ன செய்யணும், உண்மையாவது ஓப்பன் பண்ணி போட்டு தான் நசிக்கணும். அதை ஓப்பன் பண்ணி போட்டு தான் நாங்க நசிக்கணும். அப்படி நயிச்சோம்டா, அந்த ஓப்பன் பண்ணி போட்டு நயிச்சோம்டா அந்த சேல் அவ்வளவும் நம்ம அந்த ஓப்பன் பண்ண வழியால வரும். அப்படி இல்லாமக்கு நாம அந்த சின்ன இடவுக்குள்ள நசிக்கக்குள்ள ஒரு கிழமையால வருவாங்க. எப்படி இருந்துச்சுன்னா, அந்த எல்லாம் பெருத்து அந்த ஏரியாவெல்லாம் வீங்கி பெரிய ஏரியாவுக்குள்ள நம்ம அந்த சேலை அனுப்பிட்டோம். அந்த சேலுங்கிறது என்னன்னு சொல்லிச்சுன்னா, அதுல பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷனை நாம ஏரியா இருந்த ஒரு இடத்துல ஒரு வட்டத்துக்குள்ள. அப்ப நாம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம்னா நாம என்ன செய்வோம், அதை திமுக்கிற மருந்தை போட்டு அதை வழியை கொஞ்சம் ஓப்பன் ஆகி போட்டு நைச்சா அவ்வளோ டக்குன்னு வெளியே வந்துடும். இது ஒரு பிள்ளையான ப்ராக்டிஸ் வந்து அந்த அப்படி செய்து வச்சிருந்து போட்டு கடைசியாக வாருது. மற்ற இன்னொரு ப்ராக்டிஸ் நடக்கணும்னா, அதுக்கு மேல இந்த பட்டரை விலக வச்சு காட்டுறேன். அப்ப பட்டர் அது என்ன கண்டுபிடிச்சா, நாம பட்டரை வந்து டீக்குள்ள வச்சோம்னா அந்த டீல உறிஞ்செடுக்குதானே, அது மாதிரி அவங்க நினைக்க இருந்ததுன்னா பட்டர் உறிஞ்செடுக்க முடியாது. அதுல என்ன நடக்குதுன்னா, எல்லா கனிஞ்ச காயங்களுக்கு வச்சோம்னா பெரிய அவ்வளவு ஏரியாவும் அப்படியே தொலியெல்லாம் உறிஞ்சி பெரிய ஒரு மடு மாதிரி காயமாகும். நம்ம ஆரம்பத்துல வந்தா ஒரு ஷார்ப்பான ஒரு கோடு மாதிரி கட் பண்ணி அந்த சீல் எடுத்துடலாம். பொதுவாக காயக்குள்ள அந்த தொலியெல்லாம் வந்து பழுதாக மாட்டான். இவங்க கனியை வைக்கிறேன்னு சொல்லி வச்சிருந்தோம் நடக்குதுன்னா, அந்த அவ்வளவு அந்த பட்டத்துக்குமே அந்த தொலியெல்லாம் கனிஞ்சி தொலியெல்லாம் டேமேஜ் ஆகி பெரிய ஒரு மடு மாதிரி காயத்தோட வருவாங்க. அவன் இந்த ப்ராக்டிஸை விடணும் முதலாவது. மற்றது வந்து சொல்லிச்சுன்னா, அந்த நம்ம விழுந்துட்டோம், விழுந்து கால் கஞ்சம் வீங்குது அல்லது தலையில புடைக்குது, அது கொமனை நடக்கிற இன்ஜரிகள். அதுக்கு என்ன செய்யறது, நம்ம வீட்டுகளில் போட்டு கசக்குற பாமை போட்டு கசக்குறது. உண்மையா அந்த வீக்கம்ங்கிறது அடிபாட்டோட அந்த டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகுது. அந்த டைம்ல சின்ன சின்ன மைத்துளை குழாய்கள், சின்ன சின்ன இரத்த குழாய்கள் வந்து டேமேஜ் ஆனா பிளட் வந்து கசியும், அந்த டிஷ்யூக்குள்ள கசிஞ்சோன்னு அந்த வீங்கி வாருது. அல்லது இந்த கலங்களுக்கு அந்த இல்லைக்கிற நீர் வந்து அடிபட்டு நுழைங்கன்னா அந்த நீர் வந்து வெளியாகணும்னா அந்த வீக்கம் வந்து வரும் புடைச்சி. இப்ப நாம வந்து அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணணும். அந்த இரத்த குழாய்கள் வந்து வர கசிவை நிப்பாட்டுறதுன்னா அதுக்கு என்ன செய்யணும், கூல் வாட்டர் அல்லது ஐஸ் கட்டி அதுகளை வச்சு நாங்க என்ன செய்யணும்னா அப்படியே ஊண்டி பிடிக்கணும். அமர்த்தி பிடிச்சா சரி, அமர்த்தி பிடிச்சா அந்த வீக்கம் வந்து பத்தும். என்ன செய்யணும், அந்த இரத்த குழாய் வந்து கிளைமேட் கூல் ஆகக்குள்ள அந்த பெரிஃபெரியில இருக்கிற நம்ம மேற்பார்ப்பு இருக்கிற இரத்த குழாய் சுருங்குற கூழுக்கு பொட்டுக்கு என்ன செய்ய சொல்லிச்சுன்னா இரத்த குழாய் விரிவடையும். இரத்த குழாய் விரிவடைஞ்சிச்சுன்னா பிளட் நம்ம லீக் ஆகும். அப்ப நாம ஐஸ் வைக்கிறதுல என்ன நன்மை செஞ்சுன்னா, சுடுசோறு ஒத்துறது அதெல்லாம் செய்யப்படா, ஐஸ் கட்டி தான் வைக்கணும். கூலானத்தை வச்சு உள்ளி பிடிச்சோம்னா இரத்த குழாய் எல்லாம் ஒடிங்கிடும். ப்ளீடிங் தானாவே நின்றும். இன்னொன்னா மேலதிகமான வீக்கம் வராது. அந்த அடிமட்ட டைம்ல வர வீக்கம் மட்டும் அதுவும் நாளடைவில் அப்படியே பத்தி போகும். ஆகவே ஐஸ் கட்டி வைக்கிறது. அடுத்து மசாஜ் பண்ணக்குள்ள நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, இயல்பாவே நம்ம இரத்த குழாய்கள் வந்து டேமேஜ் ஆனோம்னா உறைதல் ஹன்மொழிக்கு இரத்த குழாய்களுக்குள்ள அந்த சிறுதாட்டுகள் அதெல்லாம் சேர்ந்து குருதி உறைதல் நடக்கும். அப்ப இரத்த குழாய் அந்த உடஞ்ச இடத்துல இரத்த குழாய்களுக்குள்ள குருதி உறைதல் நடந்து தானாகவே அது ரத்த ஓட்டம் பிளாக் ஆகும். இப்ப நாங்க வந்து மசாஜ் பண்ணக்குள்ள நடக்கும். அந்த மசாஜ் பண்ணக்குள்ள நீங்க அதை கலட்டி விடுறீங்க. அந்த அந்த அடைச்ச அந்த குளோட்டை வந்து குருதி அந்த பிளொக்கானத்தை கலட்டி விடுறீங்க. கலட்டி விட என்ன நடக்கும் தெரிஞ்சுன்னா இன்னும் ப்ளீட் ஆகும். அது இந்த மசாஜ் பண்றது அந்த பாம் அதுகளை போட்டு கடுமையா தேய்க்கிற சிலாக்கள் தேய்ச்சி ஆல்ரெடி வந்து அடிபட்ட இடத்துல டிஷ்யூ டேமேஜ் ஆயிருக்கும். நாம இன்னும் போட்டு தேய்க்க டிஷ்யூ டேமேஜ் இன்னும் கூடும். ஆகவே அந்த மசாஜ் பண்ணக்கூடாது. நாம ஐஸ் போட்டு வச்சு உடனே செய்யற வைத்தியமா தான். அப்படியே கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருந்தா ப்ளீடிங் நின்று அது ஒன்று.
மற்ற இன்னொரு விஷயம் என்ன இப்ப கொமன் நடக்கிற இப்ப மரக்கறி வெட்டக்குள்ள ஏதாவது கோழி அறுக்குற அந்த ஏதாவது வேலையை வெட்டு வேலையை செய்யக்குள்ள இந்த கையில வெட்டுப்படுறது வெட்டு காயங்கள் அல்லது விழுந்து தகடு வெட்டின அப்படி காயங்கள் வந்தா ப்ளீட் பண்ணதுன்னு சொன்னா ரத்தோட்டம் வந்து ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா அந்த ப்ளீடிங் பாயிண்ட எங்கட கையாலேயே அந்த அந்த செட்டியான ரத்தம் அடிக்கிற இடத்த கொத்தி பிடிச்சா சரி ப்ளீடிங் சரி அப்படியே பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் சரி இப்ப கைகள்ல வந்தா அப்படி அமைச்சு பிடிக்கலாம் அந்த ப்ளீடிங் பாயிண்ட பிடிக்கணும் இப்ப கூட பேர் என்ன நடந்த வீட்டுகள்ல அந்த ப்ளீடிங் பாயிண்ட பிடிக்கிறது அதுக்கு மேல சீலையை வச்சு கட்டுறான் கட்டணும்னு அந்த சீலை அவ்வளவு ரத்தம் ஊறி திருப்பி அதுக்கு மேல இன்னொரு சீலை வச்சு கட்டி வர போல பெண்ணாம்பெரிய ரத்த தொப்போட வீடெல்லாம் ரத்தம் ஒளி எல்லாரும் பயந்து வந்து இங்க திறந்து பார்த்த சின்ன ஒரு வெட்டு நியாயமான பிளட் போயிருக்கும் ஆகவே அந்த ப்ளீடிங் வார இடத்த நீங்க சீலை வைக்க தேவையில்லை அந்த சின்ன இடம் தான் கையாலே பொத்தி பிடிச்சிட்டு வந்தா நீங்க வந்து கையை எடுத்த உடனே ஒன்றும் இல்லை ப்ளீடிங் நின்றுருக்கும் அப்ப தேவைக்கு பயம் வீட்டுகள்ல ஆக்கள் மயங்கி விடுறது பிளட்டை கண்டு மயங்கி விடுறது எப்படியான பிரச்சனைகள் நடக்குது இது கட்டாயம் இதை செய்து கொள்ளணும் இப்ப கால் வேறு இடங்கள்னா அந்த பாயிண்ட்டுக்குள்ள ஒரு ரோல் மாதிரி ஒரு சீலையை எடுத்து அமர்த்தி நல்ல போல மாதிரி உருட்டி அதுக்கு ப்ரெஸ் பண்ணணும் அந்த ரத்த குழாயால ரத்தம் அடிக்க போகுது அந்த ரத்த குழாய் அந்த ரத்தம் அடிக்கிற இடத்த கொஞ்சம் பார்க்கலாம் நீங்க கொஞ்சம் தானே போகுது அந்த டைம்ல அந்த இடத்துல அந்த போல மாதிரி உருட்டின சீலையை வச்சு உருக்கி கட்டிட்டு வந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை இது கட்டாயம் மற்ற இன்னொரு பிள்ளையானது இருக்குன்னா அந்த சின்ன காயங்கள் காலில் வந்தோடனே அறையில நிறைவாரு அதே மாதிரி இப்ப கையில காயம் வந்தா கமுக்கட்டு ஏரியாவில நிறைய வரும் இப்ப தலையில அந்த சொற்சல் வலிக்கிறாங்களுக்கு இந்த பின்பக்கத்துல நிறைவாரு அப்ப இதுல இவங்க நினைக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அந்த ஒன்று சொல்லுவாங்க இந்த அறையில் நிறைவார தெத்தி நடந்தத காலை நொண்டி நடந்ததாலதான் அந்த அறை அப்படி திரட்டி இருக்கின்றேன்னு சொல்றேன் அதாவது இப்படி நிறைய வருதுன்னா இன்ஃபெக்ஷன் ஓவரா போயிருக்கு நம்ம நிணநீர் கணுக்கள் வந்து ஆக்டிவ் ஆகும் கூடுதலா ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று பிளட்டுக்குள்ள போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ரீஜனுக்குரிய அந்த ஏரியாக்குரிய நிணநீர் கணுவுல வந்து அந்த அந்த கிருமியை அழிக்கக்கூடிய நிணநீர் கலங்கள் வந்து உற்பத்தி கூடும் அப்ப உற்பத்தி கூடினோடனே அந்த நிணநீர் குளியங்கள் வந்து அந்த பெருக்க தொடங்கும் பெருத்தாத்தான் அந்த நிறைவாருது அப்படி வருதுன்னு சொன்னா கூட பேருக்கு குழுக்கள் காய்ச்சல் வாரு என்னால் பிளட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுது அப்ப ஒரு இடத்துல காயம் வரும் இப்ப பாதத்துல காயம் வரும் அதே அப்படி நிறைய வரும் அப்ப என்ன அதுக்குள்ளால கிருமி போய் அது 5 வரையும் போய் பிளட்டுக்கு போயிட்டு அப்ப அந்த டைம்ல பேஷண்ட்டுக்கு வந்து குழுக்கள் காய்ச்சல் தான் பாரு சில டைம்ல அப்படியான பேஷண்ட்டுக்கு போர்ட்ல வச்சு இன்ஜெக்ஷன் மூலமா தான் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் அந்த கட்டங்களுக்கு போறதையும் குறைக்கணும் ஆக அப்படியெல்லாம் வச்சு அந்த நெறியும் ஒரு 2-3 நாளைக்கு வீட்டை வச்சிருந்து கடைசியா வருவாங்க கடும் காய்ச்சல் வந்துட்டு அதுக்கு மைடெக்ஸ் பூசுறது ஆகவே இது வந்து அந்த இந்த இளம் பிள்ளையான பிராக்டிஸ் வந்து ஆகவே இதுல நாங்க ஆரம்பாட்டத்துல வந்து வைத்திய உதவியினாலும் இப்ப நம்ம காலுக்கு இங்கைக்கும் ஹாஸ்பிட்டலும் டாக்டர்ஸும் நிறைஞ்சு போயிருக்கு ஆகவே நம்ம இன்னமும் நம்ம கை வைத்தியங்களை செஞ்சு ஆனா கடைசியா எப்படி இருந்துச்சுன்னா ஒரு உச்சாட்டத்துல வந்து அது பெரிய ஒரு சர்ஜரி செய்யற கட்டத்துக்கு போகும் அல்லது இன்ஜெக்ஷன் போற கட்டத்துக்கு போகும் ஆகவே இப்படியான பிராக்டிஸ்களை தவிர்த்து நாங்க ஒரு உபாதைகளுக்கு போகாமக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும்